வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் சொன்ன அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19லேருந்து 25 வரை எப்படி இருக்க போகுது. எப்போதும் சொல்கிறது தான், எப்போதுமே இந்த லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசிக்கு பார்க்கறத விட. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது வந்து பர்ஃபெக்டாக உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது காமம் சாங்கம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னங்க அதை எடுத்தோட்டி எப்படி கவுத்து விட்றீங்கடா? இல்லைங்க, நீச்ச செவ்வாயோடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருக்கும். கணவன் மனைவி உறவுகள், ஏன்னா 7ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாகி கூடவே சுக்கிரன் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஐயோ என்னங்க இது அப்படின்னு. இது யாருக்கு நடக்கணும்போது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடங்களில் வந்து அப்படி இப்படி ஏதாச்சும் வந்து சிரித்து பேசுறது, நான் ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன்லாம் ஏதாச்சுன்னா அதனால் வந்து நம்ம பேர் கெடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காரணம் என்ன, 6ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்திடும், ஜாகிரதையாக இருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான புதன். ஸோ 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஏன்னா வந்து 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றது, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களே நல்லா அருமையாக செஞ்சு கொடுப்பீங்க. குடும்பம் மேலே ஒரு தனி ஒரு அக்கறை வரும். அது மட்டும் இல்லை குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் வந்து ஒரு அக்கறையாக நடந்துப்பீங்க. பசங்களுக்காக எதாவது பண்ணணும், பெருசாக பண்ணணுங்கிற ஒரு ஃபீல் நிறைய இருக்கும். ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்த புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ நிறைய இருக்குது. மற்றபடி வந்து 3ல் வந்து செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறது வந்து முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் காமம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டலாம் வந்து பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குமே கொஞ்சம் லடாயாவதற்கான வாய்ப்புகள் இருக்கான சண்டைகள் வரும். ஸோ பார்த்து நடந்துங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், தாயாரினால் நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 6ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் நீச்சமாகும் போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். சிறுதூர பிரயாணங்கள் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தால் கூட வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பிரயாணங்களில் வந்து பக்கத்தில் உட்காரவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ நீங்கள் ஏதோ வாய் தகராறு போயிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக அசிங்கமாக வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிர திசை புத்தி அந்தரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு ஆகிட்டு, ஸோ குரு வந்து 12ல் இருக்கும்போது மறைமுகமாக பின்னாடி வந்து நம்மளை வந்து கொஞ்சம் வேவு பார்க்குறது, பின்னாடி வந்து எதிரிகள் சின்ன விஷயங்கள் டேரெக்டாக வராமல் வந்து உங்களை பற்றி பின்னாடி புறம் கூறுபவர்கள் இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது, பார்த்து நடத்துங்க. 9ஆம் அதிபதியான சனி. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் வளர்ச்சிகள் இருந்தாலும் திருப்பி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, எவ்வளோ போட்டாலும் பாட்டியது கட்டுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். இது யாருக்கு நடக்கணும், ரிஷப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம். பட் ஆனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாடு பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். 11ஆம் அதிபதி குரு வந்து 12ல் இருக்கும் மறைமுகமான வருமானங்கள். ஸோ அது நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள். மூத்த சகோதரருக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க சமயத்தில். ஸோ அவர் ஏதாச்சும் கேட்டு ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். மூத்த சகோதரருக்கு ஏதாவது பணம் வருவதாக இருந்தால் அவருக்கு வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை இந்த பிரார்த்தனை மனதார வந்து இறைவனை நினச்சி பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது தான் உண்மை. ஸோ 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் எப்படி முக்கியமோ அது மாதிரி பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எது இருக்கோ ஸோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏதோ டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தத்தில் ஏகப்பட்ட இது கான்ட்ரவர்சிஸுங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறேன்னா ஒரு ரெக்கனர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரெக்கனரை வச்சுக்கிட்டு இத்தனை பொறுத்த இருக்குது, 9 பொறுத்த இருக்குது, 10 பொறுத்த இருக்குன்னு வீட்டிலே பார்த்துலாம். நீங்கள் வந்து ஒரு புத்தக கடை, நான் ஆன்மீக புத்தகம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கடைங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு புக்கு கிடைக்குங்க. ஸோ அதில் வந்து பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஆணின் நட்சத்திரத்துக்கும் இந்த இத்தனை பொருத்தங்கிறது ரெடி ரெக்கனராகவே வந்துடும். ஸோ இந்த நட்சத்திரமாக இந்த பொருத்தமாக 9 பொருத்தம் 8 பொருத்தம் 6 பொருத்தம் அது ரஜ் இருக்கா இல்லையான்றது எல்லாமே சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி ரெக்கனர் விற்கிறாங்க. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் வந்து சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20% தாங்க ஏற்றுக்க முடியும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகலைங்கிறது தான் உண்மை. இதில் வந்து எது மேஜராக ஒர்க் ஆகும்,
பார்த்திங்கன்னா கிரக பொருத்தங்கள் தான் ரொம்ப மெயினுங்க. ஸோ இவருடைய ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்து இதில் வந்து எது எதெல்லாம் ஒத்து போகுதுங்கிறத வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி 2 பேருடைய தசாபுக்திகள், ஸோ 2 பேருடைய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் என்ன ஆகிடும்னா சிலருடைய ஜாதகங்களில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கணவன் மனைவியுடைய அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது எப்படி பண்ணோன்னா, இப்போ உதாரணம் சொல்ல போனால் எனக்கு ஒரு லேட்டஸ்ட் கிளைண்ட் வந்து பார்த்த ஒரு அனுபவம் தான். ஒர்க் ஆகாது, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து வேறு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒர்க் ஆகாதுங்கிற ஒரு கண்டிஷனில் ஒரு ஜாதகம் இருந்துச்சுப்போமே, இந்த பையன் வந்து திருமண வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்க போகுது. ஆனால் அந்த பிரச்சனையில் வந்து அந்த பொண்ணு வந்து விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு லாக் வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னும் போது என்றைக்குமே இந்த வக்ரகிரகம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இது வந்து சும்மா ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராகுங்கிற ஒரு பிளானட் இருக்குது. அப்போ அங்கே வந்து இந்த குரு வந்து வக்ரகிரகம், ஸோ வக்கரமான குருவும் ராகுவும் வந்து இணைஞ்சு ஒரு திசை நடத்தும் போது அவங்க அந்த வக்ரகம் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ அந்த 16 ஆண்டுகள் வந்து அவங்க பிரியவே மாட்டாங்க. ஒரு அந்யோன்யத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். இந்த மாதிரி பொருத்தத்தை தான் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதேமாதிரி குரு செவ்வாய், சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நல்ல மன பொருத்தத்தையும், சுக்கிரன் செவ்வாய்ங்கிறது வந்து உடல் ரீதியான உறவுகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு முறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அதே மாதிரி குரு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யத்தை கொடுத்துரும். ஒரு பூர்வீகத்தில் வந்து நம்ம வந்து பழகினது, வாழ்ந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை வந்து குரு செவ்வாய் கொடுக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா சார்? சில பேர் கேட்பாங்க, சார் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் சார். ஏன்னா வந்து இது வந்து நாங்கள் நடைமுறையில் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்து நாங்கள் அனுபவத்தில் தான் சொல்கிறோம். இதில் வந்து குரு செவ்வாய் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், சுக்கிரன் செவ்வாயெலாம் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கைனா என்ன சார்? திருமண வாழ்க்கைனா இப்போல்லாம் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் மாதிரி பார்த்து இந்த பொண்ணு இவ்வளோ சம்பாதிக்கும், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, பங்களா இருக்குது, இவ்வளோ வருமானம் இருக்குது, இப்படி பார்க்குறீங்க. நான் அது பார்க்குறதே இல்லை சார். ஏன் தெரியுங்களா? திருமணங்கிறது வந்து இதெல்லாம் தாண்டி பணம் வரும் போகும், எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சார். ஏன்னா உடம்புன்ற ஒரு ஏரில் போயிட்டுருக்கு. சும்மா ஏதாச்சும் ஒன்றாச்சுன்னா புதுசுன்னு போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திருமண உறவு என்னை பொறுத்தவரை இப்போ வந்து ஒரு கணவன் வந்து ஆஃபீஸ் போகிறார். ஆஃபீஸ் போயிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது மனைவியை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஊந்துதலோடு வரணும். நான் சொல்கிறது காமம் சார்ந்து இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? மனைவியை எப்போ பார்க்கணும், அந்த ஒய்ஃப்க்கும் கணவனோட எப்போ வருவார் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க திருமண உறவு. இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து அவங்க வாழ போகிற அந்த 40 ஆண்டுகள், ஒரு 25 வயசுனா கூட ஒரு 65-70 வயசு வர அந்த பாண்டேஜ் கொண்டு வரும் பார்த்தீங்களா, அதுதாங்க. அதை கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம திருமண பொருத்தமே பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருத்தம் பாருங்கள், ஜாதகத்தை வைத்து நீங்கள் பொருத்தம் பாருங்கள். அதே நெகட்டிவிட்டியான ஒரு ஜாதகத்துக்கும் வேறு ஒரு நெகட்டிவிட்டியை ஜாயின் பண்ணும்போது அது சிறப்பான பலன்கள் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கண்டிப்பாக உருவாக்கும், திருமண உறவை பலப்படுத்துங்கிறது தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் தி வீக். அதனால் நீங்கள் வந்து பொருத்தம் இந்த மாதிரி பொருத்தத்தை ஜோதிடரை பார்க்க சொல்லுங்கள். 2 ஜாதகத்தையும் வச்சு பார்த்து சொல்லுங்கள் சார், ரெண்டுமே ஒத்து போகுமான்னு பார்க்க சொல்லுங்கள். அந்த மாதிரி ஜோதிடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சிறப்பான மன வாழ்க்கை கிடைக்கும்ன்றது தான் டிப் ஆஃப் தி வீக்கில். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.